சென்னையில் 7 இடங்களில் மிக கனமழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் உள்ளார். லட்சுமணன், எந்தெந்த இடங்களிலெல்லாம் கனமழையானது பெய்திருக்கிறது? தண்ணீரை அகற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சென்னை பகுதிகளில் நேற்று இரவு பல்வேறு பகுதிகளில் மிதமான அந்த வகையில் பார்த்தோம்னா சென்னையில் கடந்த ஒரு 8 மணி நேரத்திற்கு மேற்பட்ட மழை மழையானது பெய்வதுதான் சில பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் குறிப்பாக மட்டுமே மழை தேங்கி காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் அடுத்த 3 மணி நேரத்துக்கு கூட சென்னையில் உள்ளிட்ட காஞ்சிபுரம் பகுதிகளில் மட்டுமே மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை தற்பொழுது ஒவ்வொரு பகுதிகளிலுமே எத்தனை அளவு மில்லிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. மேலும் அந்த அளவுகள் குறித்தும் தற்போது வானிலை பார்த்தோம்னா சென்னையில் 11 மணி முதல் 12 மணி வரை பெய்த கனமழையின் காரணமாக தற்போது மேகவாக்கம் பகுதியில் 127.5 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து மிக கனமழை பெய்யப்பட்ட இடங்கள் பார்த்தோம்னா பாறை பகுதியில் மட்டும் 69.6 மில்லிமீட்டர் மழையும், நம்பம்பாக்கத்தில் 60 மில்லிமீட்டர் மழையும், சாலிகிராமத்தில் 72.9 மில்லிமீட்டர் மழையும், நெற்குன்றம் பகுதியில் 72 மில்லிமீட்டர் மழையும், வாசரவாக்கத்தில் 148 மில்லிமீட்டர் மழையும், மேலும் இந்த வாசரவாக்க தேசன் பகுதியில் 49 மில்லிமீட்டர் மழையும், ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியில் 23.2 மில்லிமீட்டர் மழையும், அவரை தொடர்ந்து கனமழை பெய்த இடங்களாக மணலி, அபிநகரை, சைதாப்பேட்டை, உடனடி, மேடவாக்கம், நாராயணபுரம் ஏரி, பள்ளிக்கரை, டிவிஷன் போல பகுதிகளில் மட்டுமே 189 முதல் 390 ஆகியவை மில்லிமீட்டர் அளவுக்கு இந்த மழையின் பாதிப்பான சற்று அதிகரித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மணலி பகுதிகளில் மட்டுமே 190 மில்லிமீட்டர் அதிக அளவாக தற்போது மழையின் அளவானது தற்போது தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் அடுத்த 3 மணி நேரத்தில் கூட ஒரு சில பகுதிகளில், அதாவது சென்னை உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை, விழுப்புரம், கோவை உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக தமிழகம் முழுவதுமே அடுத்த ஒரு 5 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தான் தற்போது இந்த மழையின் பாதிப்பானது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த கோடை வெயில் காலமானது இன்னும் சற்று காலத்தில் தொடங்கியிருக்கிற நிலையில் சென்னையில் கடந்த 1 மாதங்களாக வெயிலின் தாக்கமானது 100 முதல் 101, 102 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய நிலையில் தற்போது சென்னை முழுவதுமே இந்த குளிர்ச்சியான சூழல், அதாவது இந்த மழையின் காரணமாக சென்னை முழுவதும் குளிர்ச்சியான சூழலானது நிலவி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னையில் 7 இடங்களில் மிக கனமழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.